ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹொரே வேர்ல்ட். ஒரு டிகிரி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், அதுக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எப்படி வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம், இன்ஜினியரிங் முடிச்சு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு என்ன எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம் தான் ஐஇஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸ். இதை வந்து இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. இதை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் அதுவும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னால் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகாம்னு சொல்லிட்டு இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கிரிட்டீரியா பார்த்தீங்கன்னா உங்களோட சிஜிபிஏ 6.8க்கு மேலே இருக்கணும், அல்லது ஓவரால் காலேஜ் பர்சன்டேஜ் வந்து 65% மேலே இருக்கணும். இது வந்து எய்தர் ஆர், ஒன்று 65% மேலே இருக்கணும், இல்லைன்னா சிஜிபிஏ 6.8க்கு மேலே இருக்கணும். அண்ட் உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 30 ஏஜ் இருக்கணும். இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 33 இருக்கலாம் யார் இருக்குன்னா ஓபிசி நான் கிரீமி லேயர் கேண்டிடேட்ஸ்க்கு. அதுவே மேக்ஸிமம் 35 இருக்கலாம் யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அல்லது எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த எக்ஸாம் பற்றின அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லாத காரணத்தினால இங்கே இந்த எக்ஸாமோட காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்குது. ப்ரிலிமினரி ஃபேஸ், மெயின்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ப்ரிலிமினரி ஃபேஸில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். அது வந்து ஜென்ரல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்கல் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் காமனாக தான் இருக்கும். பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் மார்க். இப்போ சிவிலாக இருந்தால் அங்கே கோர் டிபார்ட்மெண்ட் பற்றின கொஷின்ஸ் இருக்கும். பேப்பர் 1 அதாவது ப்ரிலிமினரி வந்து எம்சிக்யூ டைப்பு. ஸோ இங்கே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து 1/3 ஆஃப் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்காக இருக்குது. ப்ரிலிமினரியில் பேப்பர் 1 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் இருக்கும். பேப்பர் 2ல் 150 கொஷின் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் இருக்கும். ஸோ டோட்டலாக 500 மார்க்குக்கு நடக்கக்கூடியது இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம். அது முடிச்சதுக்கப்புறம் இது வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர். ஸோ இதை நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா அடுத்து மெயின்ஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம்லேயும் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 2 பேப்பர் இருக்குது. 2 பேப்பருமே வந்து 3 ஹவர்ஸ் நடக்கும். ஒவ்வொரு பேப்பரும் வந்து 300 மார்க்ஸ்க்கு நடக்கும். அண்ட் இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருக்கும், நீங்கள் வந்து எம்சிக்யூ ஃபார்மேட்டில் இருக்காது. ஸோ அதனால் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இங்கே இருக்காது. அதுக்கப்புறம் மெயின்ஸில் நீங்கள் பாஸ் ஆகிறத பொறுத்து அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும். பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்து டோட்டலாக வந்து 300 மார்க்ஸ் நடக்கும். இதெல்லாம் தான் ஓவரால் எக்ஸாம் ப்ராசஸ். யூஸ்வலாக எப்போவுமே வந்து எக்ஸாம் இந்த வருஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஜூன் மந்த் நடக்கும். அதுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து போன வருஷத்துக்கு செப்டம்பர் அண்ட் நவம்பர் அந்த டைமில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த வருஷம் எக்ஸாம் எழுதிங்கன்னா நீங்கள் வந்து போன வருஷமே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து 2026 வந்து பாஸ் அவுட் ஆகுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வருஷம் அப்ளை பண்ணலாம். செப்டம்பர், அக்டோபரில் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஜூன், ஜூலையில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அந்த டைமிங்கில் எழுதுகிற மாதிரி இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு 4 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.